ஈரான் இப்போ அமெரிக்கா கிட்ட முடியாது நீங்கள் கல்லாட்ட ஆடுறீங்க, எல்லா கோட்டையும் அழிங்க, நம்ம முதல்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இப்போ என்னதான் நடக்குது, ஏன் ஈரான் இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது இல்லாமல் சைனா என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது ட்ரம்ப் கிட்டே இருந்து வந்திருக்கு. இதெல்லாமல் அமெரிக்கா ஒரு சில நகர்வுகள் அப்படிங்கிறது ரகசியமாக பண்ணுறாங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதெல்லாமல் ஹெஸ்புல்லா தலைமையிலிருந்து ஒரு சில தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதெல்லாமல் இந்த ஜெர்மன் நாட்டோட தலைவர், அவரை யாருமே கண்டுக்கிறது இல்லை, ஆனாலும் அவர் ஒரு சில தகவல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு சின்ன தகவல் சொன்னார், அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த தகவலை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய இந்த சின்ன உதவி, அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதா இருக்கட்டும், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத நான் என் சைட்லேருந்து சொல்லிடுறேன், பண்ணிடுங்க மறக்காம. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது ஈரான் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது எல்லா கோட்டையும் நீங்கள் அழிங்க, நம்ம முதல்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற போல். அதாவது இந்த போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் தான் இருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை முத்தி சரியாக போகாதனால அந்த பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு விளங்காதவங்க போய் ஈரான் கிட்ட பேசவும் தான் இது வந்து போராக மாறுனுச்சு. அதாவது யாரை சொல்கிறேன் அப்படிங்கிற போல் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியலன்னா இதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டீவ் விட்காஃபும் இந்த ஜெரார்ட் குஷ்னரும் தான். இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு அராத்தானவங்க, அதாவது கொஞ்சம் டாமினேட்டாக பேசக்கூடியவங்க. அவங்க தான் பெரிய ஆள் அப்படிங்கிற போலலாம் பேசுவாங்க. அது இல்லாமல் எப்படின்னா, நான் ஒரு பெரிய நாட்டோட ஆள், நீ யார் அப்படிங்கிற போல் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஈரான் சைட்லேருந்து எப்போதுமே எங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது கிடச்சிச்சுன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம், அந்த பேச்சுவார்த்தையும் கரெக்டாக போகும் அப்படிங்கிற போல் அவங்க எப்போதுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது இப்போது எந்த மரியாதை குறைவும் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஆனால் இந்த போர் ஆரம்பித்து இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த வார்த்தைகளை அவங்க எதுவும் சொல்லலை. அப்போனா அவங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் ஈரான் வந்து இந்த கோட்டை அழைச்சிட்டு திரும்ப நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தொடர்ந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறது, பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்கிறது. ஆனால் நாங்கள் எதுவும் சொல்லலை, பாகிஸ்தான் தான் இதில் தலைமைன்னு எங்களை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற போல சொல்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பாகிஸ்தான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்க தான் இந்த ஒரு தலைமை பண்பை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல பாகிஸ்தானை மட்டும் ஒரு சைடாக இருப்பாங்க அப்படிங்கிற போல் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய நண்பன் ஈரானும் தான். ஸோ அவங்களும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி, இவங்களும் இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படிங்கிற போல அவங்க தாயா பிள்ளையாக இருப்பாங்க. அதாவது ஈரானும் பாகிஸ்தானும் இந்த சைடு வந்தோம்னா அமெரிக்காவுக்கிட்ட இவங்க நண்பர்களாக பழகுவாங்க. ஸோ அதனால் இவங்க தலைமையாக தான் இருக்க பார்ப்பாங்க. இருந்தாலுமே அமெரிக்காவோட ஒரு சில பேச்சுகளை கேட்டுக்கிட்டு அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எங்கள் சைடு பலமாக தான் இருக்குது, நாங்கள்லாம் வந்து ஈரான் கிட்ட பேச போகிறது கிடையாது, அவங்க வேணால் டைரெக்டாக கால் பண்ணி கூட பேசலாம், எப்போ வேணால் பேசலாம் அப்படிங்கிற போல் அவர் சொல்கிறாரு. இதுக்கு ஹெசபுல்லாவோட தலைமையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்தவித தாக்குதலையும் தாங்க தயாராக இருக்கும், அதற்கு திரும்பி பதிலளிக்கவும் தயாராக இருக்கும் அப்படிங்கிற போல் அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. நாங்கள் எந்த வகையிலும் இப்போதைக்கு தாழ்ந்து போகலை. அதே போல் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஈரான் இன்னும் எந்த வித பலத்தையும் இழக்கலை, நாங்கள் எப்போதுமே தயாராக தான் இருக்கோம். ஆனால் இப்போதைக்கு இந்த போர் அப்படிங்கிறது பெரிதளவில் போகணுமா அப்படிங்கிற ஒரு சில யோசனைகள் அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈரானை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியுமே அவங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே இறந்தாலுமே அவங்க இன்னும் நிலைத்து நிற்கிறாங்க, இன்னும் நிலைத்து நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அமெரிக்கா பாகிஸ்தானை கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை அதிகமாக பலப்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, அதை ஒரு சைடில் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் பலமாக தான் இருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இருந்தாலுமே இது அமெரிக்காவோட ஒரு சூழ்ச்சி தான். அதாவது இந்த போர் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக ஈரான் விட்டு தர போகிறதே கிடையாது. அவங்க இன்னும் பல மாதங்களுக்கோ இல்லை ஒரு சில வருடங்களுக்கோ கொண்டு போகிற அளவுக்கு கூட அவங்கக்கிட்ட திறமை இருக்குது. அவங்களுடைய மக்களும் அதற்கு மிகப்பெரிய உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு இதை விட்டுருவோம், இன்னும் ஒரு சில வருடங்களோ இல்லை வந்து திரும்ப எப்போ நமக்கு ஆரம்பிக்கணுமோ அப்போ ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற போல தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போகிருக்கு. நான் முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு சில கட்ட பேச்சுவார்த்தையில் முடிய போகிறது கிடையாது. அதிகபட்சமாக ஒரு 4-5 கட்ட
பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கணும். இது வந்து ஒரு சில மாதங்கள் போகலாம் அப்படிங்கிற போல் சொன்னோம். அது கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போலையும் நம்ம ஒரு பத்திரிக்கை சொல்லியிருந்தது. அதையும் நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அப்போ அதற்கு ஏற்ற போல தான் இப்போ நடக்க போதான்னு கேட்டால் அதற்கு ஏற்ற போல தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுடைய பசி அப்படிங்கிறது 2 சைடில் இருந்துமே அதிகமாக இருக்குது. இந்த பசி அப்படிங்கிறது இப்போதைக்கு இவங்க பேசி தீர்ப்பாங்களான்னு கேட்டால் தீர்க்க மாட்டாங்க. ஆனால் ஈரான் சைட்லேருந்து ஒரு 3 பாயிண்ட் கொண்ட ஆஃபர் டீலாக பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை நாங்கள் திரும்ப ஓப்பன் பண்ண தயாராக இருக்கோம். 2வது பாயிண்ட்டை கேட்டுக்கோங்க. இந்த வாரையும் நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் 3வது பாயிண்டில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. அணு ஆயுதத்தை பற்றி இப்போ பேசாதீங்க, நம்ம பின்னாடி பேசிக்கலாம். ஆனால் அதற்கான அக்ரிமெண்ட்டும் இந்த டீலில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குமான்னு கேட்டால், அதாவது இப்போ ட்ரம்ப் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அதோட பேர் என்னென்னா நேஷ்னல் செக்யூரிட்டி மீட்டிங், தமிழில் சொல்லணும்னா முக்கிய பாதுகாப்பு கூட்டம் அப்படிங்கிற போல். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் டைரெக்டாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ்ரேல் பிரச்சனையில் இருந்ததுனால இவங்க உதவி பண்ண போய் தான் இந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு இழுத்து விட்டுருக்காங்க. இப்போ அவங்களே திரும்ப அவங்க நாட்டில் ஒரு பாதுகாப்பு கூட்டம்னு சொல்லி ஒன்று கூட்டுறாங்க. இதை என்ன பேச போகிறாங்கன்னா, ஈரான் தந்திருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்டை பற்றி நல்லா தெளிவாக பேசுவாங்க. அதாவது ட்ரம்ப்பு அவங்களுடைய முக்கிய அதிகாரிகள் கூட பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த அதிகாரிகள்லாம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து இது ஓகேன்னு சொன்னால் இது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஓகே ஆகி இந்த போர் அப்படிங்கிறது நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்குது. இல்லை இந்த போர் அப்படிங்கிறது நிற்க வேணாம், அதாவது இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒன்றா அந்த முக்கிய அதிகாரிகள்லாம் ட்ரம்ப்பு கிட்ட இந்த போரை நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் இது ஒரு சில கிளாரிட்டி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கணும், இதில் இன்னும் அதிகமான பதில்கள் அப்படிங்கிறது நமக்கு ஈரான் சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிற போல் சொன்னாங்கன்னா இது இப்படியே பேச்சுவார்த்தையிலே போய்கிட்டு இருக்கும். இந்த போர் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு நிற்கலாம், ஆனால் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 பாயிண்ட்டுக்கு அமெரிக்கா ஒத்துப்பாங்க, இஸ்ரேல் ஒத்துப்பாங்கன்னு கேட்டால் உடனே டக்குன்னு ரிஜெக்ட் போட்டுருவாங்க. இப்போது இந்த முக்கிய பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா சைட்லேருந்து பேசி அமெரிக்கா விலகிக்குமா, இஸ்ரேல் மட்டும் இருக்குமா, இது போல் ஒரு சில முக்கியமான தகவல்கள்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக அவங்க ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு தகவல் கிடைக்கும். அப்போ நம்ம சேனலில் நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேச்சுவார்த்தை போகும்போது அமெரிக்காவோட கார்கோ ஏர்கிராஃப்ட் எல்லாம், அதாவது மிகப்பெரிய பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போகக்கூடிய விமானங்கள்லாம் மிடில் ஈஸ்ட் பகுதியில், அதாவது அவங்களுடைய இராணுவ தளங்கள் அங்கே குவைத்தா இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், இது போல் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கே திரும்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குதான். அதாவது அங்கே அவங்களுடைய ஆட்களை இறக்கிறதா இருக்கட்டும், திரும்ப அவங்களுடைய ஆயுதங்கள், அதாவது ஏவுகணையாக இருக்கட்டும், குண்டுகளாக இருக்கட்டும், துப்பாக்கிகளாக இருக்கட்டும், இது போல் முக்கிய சாதனங்கள், இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை திரும்ப அதிகமாக அங்கே இறக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோவில் சொல்லியிருந்தோம். 2003 ஈராக் கூட அமெரிக்காவுக்கு நடந்த போரில் எவ்வளோ போர் கப்பல்கள் அப்படிங்கிறது அந்த மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு போணுச்சோ, இப்போ அதற்கு அதிகமான போர் கப்பல்கள் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் பகுதியோ இல்லை அதற்கு பக்கத்துலேயோ போகிட்டு இருக்கு அப்படிங்கிற போல் தகவல் வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம், ஈரானை ஒரு சைடு அதிகமான பயத்துக்கு உள்ளாக்கிறதுக்காக ஒரு சில இந்த முக்கிய ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற போல் நம்ம சொல்லலாம், இதை அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் ஈரான் பயப்படுமான்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் பயப்படாது. ஏன்னா அவங்களுடைய மக்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க. இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இதில் நம்ம இன்னொரு வீடியோவாக பேசினா தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இன்றைக்கி ஈவினிங், அதாவது மாலை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஜெர்மன் நாட்டோட தலைவர் ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் எதுக்கு தேவையில்லாமல் இடையில வந்து கத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற போல் ஒன்றுமே புரியலை. ஏன்னா ஈரான் வந்து பல பேர் நினச்சாங்க வீக்காக இருக்குன்னு சொல்லி, ஆனால் அது அதிகமான பலமாக இருக்குது அப்படிங்கிற போல் அவர் சொல்கிறாரு. இன்னும் ஒரு சில தகவல் ஈரான், ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஈரானை தூண்டி விடுற போல தான் அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது பெருசாக ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி இவங்களை கண்டுக்க போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க சும்மா கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இருந்தாலும் இவங்களுடைய ஒரு சில முயற்சிகள் அப்படிங்கிறது அவங்களுடைய தகவல் என்னென்ன பேசுகிறாங்களோ இதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம தனியாக அதற்கான வீடியோ இல்லைனா வந்து நம்ம தினமும் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோலேயே உங்களுக்கு அதற்கான தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் சைனா ஒரு சில தகவல் அப்படிங்கிற போல் சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை மூடுறதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேலே நடத்தக்கூடிய இந்த போரில் அந்த போர் விதிமுறைகளை மீறி நிறைய தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற போல் சைனா சொல்கிறாங்க. அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுவீங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.